ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்து கிறிஷையும் கிறிஷ் பாட்டியையும் சீதா வேலை பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறாங்க. அங்க அட்மிட் பண்ணிட்டு சீதாவை பாத்துக்கிற சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி கிறிஷ் பாட்டி ரோட்ல அடிபட்டு கீழே கிடந்தாங்க, அங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன், நீ வா மீனா அப்படின்னு முத்து கூப்பிடுறாரு. அந்த நேரம்னு பார்த்துட்டு ரோஹிணியும் மனோஜும் விஜயா கிட்ட ஒரு நாள் வெளியில போய் தங்கிட்டு வரோன்னு பர்மிஷன் கேட்கறதுக்காக வராங்க. நான் பதறி அடிச்சிட்டு வந்து, மாமா நான் அவசரமா வெளியில கிளம்புறேன், இந்த கிருஷ்ணு ஒரு குட்டி பையன் இருப்பான்ல அப்படின்னு மீனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணிக்கு அப்படியே பதறுது. அண்ணாமலை உடனே, என்னம்மா என்ன ஆச்சு? இல்லைங்க மாமா, அந்த பாட்டிக்கு அடிபட்டுருச்சான், ரோட்ல வரும்போது யாரோ பைக்குக்காரன் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், இவர் தான் பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மாமா, பாவம் அவங்களுக்குன்னு யாருமே இல்ல, அவங்க பொண்ணும் சுயநலமா அது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுச்சு, இந்த பையனும் அவங்க பாட்டியும் பாவம் தனியா இருந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு கிளம்புறாங்க. இத வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற ரோஹிணி அப்படியே அமைதியா இருக்காங்க. உடனே மனோஜ், ரோஹிணி கேளு, அம்மாட்ட கேக்குறேன்னா? இல்ல மனோஜ், எனக்கும் ஆன்டிட்ட கேட்கறதுக்கு பயமா இருக்கு, ஒத்துக்கிற மாட்டாங்க, வேண்டாம் மனோஜ், நாம போக வேண்டாம், இன்னொரு நாள் ஆன்டி சமாதானம் ஆன பிறகு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கூமுட்ட மனோஜுக்கு ஒண்ணுமே தெரியல. சரி ரோஹிணி அப்படின்னு சொல்லிடுறான். ரோஹிணி உடனே அவசரமா வெளியில போகணும், ஒரு கிளைண்ட்டை பார்க்கணும் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா வெளியில போன உடனே ரோஹிணி அவங்க அம்மாவை பார்க்கலான்னு போறாங்க. ரோஹிணி அவங்க அம்மாவை பாக்குறத சீதா பாத்துடுறாங்க. இத ரோஹிணிய நோட் பண்றாங்க. ஐயோ, இவ ஏற்கனவே போட்டு கொடுத்திருந்தாலே, இப்பவும் பாத்துட்டாலே, சொல்லிடுவாளே அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க. ரோஹிணி கிறிஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரம் பிஏ தினேஷ் கால் பண்றான். எனக்கு அவசரமா ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது, குடு கல்யாணி. அப்பவும் கோவப்பட்டு ரோஹிணி கத்துறாங்க. என்கிட்ட என்ன பணமா இருக்கு? என்கிட்ட பணம் இல்லடா, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, நானே 1008 டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு கோவத்தோட கத்துறாங்க. பிஏ தினேஷ் சொல்றான், நான் போய் முத்துக்கிட்ட உன் மாமியார்ட்ட எல்லாம் சொல்லிடுவேன், நீ சொல்லாட்டியும் வேற ஒரு ஆள் சொல்லிடுவாங்கடா, போடா அப்படின்னு கோவத்துல திட்டுறாங்க. தினேஷ் அமைதியா போனை வச்சிடுறான். சிட்டி கேக்குறான், என்ன காசு கொடுக்கறேன்னு சொல்லிட்டாளா? இல்ல சிட்டி, அவ ஏதோ மாட்டிக்கிட்டா போல இருக்கு, நீ சொல்லாட்டி நான் மாட்டிக்குவேன், அதனால நீ போனை வை அப்படின்னு அதட்டுறா. ஐயோ, பணம் கிடைக்காதா? இப்ப மாட்டிக்க கூடாதே அப்படின்னு சிட்டியும் தினேஷும் யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல ரோஹிணி மறுபடி தினேஷ்க்கு கால் பண்றாங்க. ஏய், உனக்கு 50,000 ரூபாய் தானே வேணும், நான் சொல்ற வேலையை செய்யறியா? நீ என் மாமியார்ட்ட போட்டு கொடுக்காட்டியும் வேற ஒருத்தவங்க போட்டு கொடுக்க போறாங்க, அவங்களுக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி விடு, அப்படின்னா அவ அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருப்பா, என்ன பத்தி ஞாபகம் வராது அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. கரெக்டா சீதா அருணோட பைக்ல ஏறும்போது தினேஷ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றான். ரோஹிணி அடையாளம் காட்டுறாங்க. தினேஷ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து யாரும் இல்லாத இடத்துல இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அருணும் சீதாவும் கீழே விழுந்துடுறாங்க. சீதாவுக்கு கையில காயமா போயிடுது. அருணும் சீதாவும் பதறாங்க. மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க இருக்க மீனாவும் முத்துவும் பார்த்துட்டு, எப்படி சீதா, எப்படி அடிபட்டுச்சு, ஏன் என்ன அருண், பார்த்து வண்டி ஓட்ட மாட்டீங்களா அப்படின்னு முத்து அருண் கிட்ட சண்டைக்கு போறாரு. பாருங்க, சீதா என்னோட வைஃப் தான், நான் நல்லா தான் வண்டி ஓட்டினேன், வேணும்னே ஒருத்தன் வந்து இடிச்சிட்டான், நீ எத்தனை பேர்ட்ட வம்பிழுத்து வச்சிருக்கியோ அவங்கெல்லாம் கரம் வச்சு கஷ்டப்படுத்துறதுக்கு எங்க வீட்டு பொண்ணு தான் கிடைச்சாளா அப்படின்னு முத்து கோவப்படுறாரு. இங்க பாருங்க முத்து, இடிச்சவனை நான் ஒன்னும் அவ்வளவு லேஸ்ல விட்டுற மாட்டேன் அப்படின்னு அருண் சொல்றாரு. இடிச்சவன் யாருன்னு சொல்லி கேமரா மூலியமா கண்டுபிடிச்சு அருண் அவனை பிடிச்சிட்டு வர்றாரு. இவன் தான் இடிச்சவன் அப்படின்னு அவனோட போட்டோவை முத்துக்கிட்டையும் சீதா கிட்டையும் கொண்டு வந்து காமிக்கிறான். பாத்தீங்களா, நான் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டேன், சீதா என்னோட ஒய்ஃப், அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேன் நானு அப்படின்னு அருண் சொல்லிட்டு போட்டோவை காமிக்கும் போது முத்து சொல்றாரு, இவனை எனக்கு ஏற்கனவே தெரியுமே, இவன் எதுக்கு உன்னை இடிச்சான் அப்படின்னு முத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவன் ஏற்கனவே எங்க அண்ணனுக்கு மொட்டைக்கடுதாசு கொடுத்தான், என்கிட்டையும் பிரச்சனை பண்ணிருக்கான், கிட்ட சமத்தியா அடி வாங்கி கோமாக்கே போயிருக்கான் அப்படின்னு முத்து வேற கோவப்பட்டு சொல்றாரு. நான் சிசிடிவி கேமரால பார்த்தேன், ஹாஸ்பிட்டல்ல இருந்தே என்ன ஃபாலோ பண்ணிருக்கான் அப்படின்னு அருண் சொல்றாரு. நான் அந்த ஃபுட்டேஜ் பார்க்கணும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் கேக்குறாங்க. நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜ அருண் காமிக்கிறார். அப்ப மீனா கவனிச்சு சொல்றாங்க, இங்க பாருங்களேன், இவன் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோஹிணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனேயே சீதா சொல்றாங்க, அக்கா, ரோஹிணி இப்பதான் அந்த கிறிஷோட பாட்டிய வந்து பாத்துட்டு போனாங்க, எனக்கு அடிபட்ட அன்னைக்கு மத்தியானம் நான் பார்த்தேன், ரோஹிணி அந்த கிறிஷ்கிட்டையும் அவங்க பாட்டிக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சீதா சொன்ன உடனே அருண் கரெக்டா சொல்லிடுறாரு. அப்படின்னா இந்த லேடி எதையோ மறைக்கணும்ன்றதுக்காக சீதாக்கு அடிபடணும்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு அருண் சொன்ன உடனே முத்து கேக்குறாரு, நான் தான் தெரியாம கோவப்பட்டுட்டேன்,
சாரி, என்ன மன்னிச்சிரு. ஆனா இவனை பத்திய டீட்டெயில் ஃபுல்லா எனக்கு வேணும் அப்படின்னு முத்து கேக்குறாரு. தூ, நீங்க கேட்டாலும் கேட்காட்டியும் நான் கண்டிப்பா எடுப்பேன். கூட இந்த லேடிக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இவங்க பேசுறாங்க? அதுக்கப்புறம் ஏன் சீதாக்கு அடிபட்டுச்சு? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு அருண் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே எல்லா டீட்டெயிலையும் கண்டுபிடிச்சு இந்த லேடி சொன்னதுனால்தான் இவன் என் பின்னாடியே வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். எனக்கு நான் போலீஸுங்கிறது தெரியல. இப்ப என்கிட்ட வசமா மாட்டி லாக்அப்ல தான் இருக்கான் என் கஸ்டடியில. இந்த லேடி தான் இவனை கூப்பிட்டு சீதாக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்படின்னு அருண் சொல்லிடுறாரு. முத்து யோசிக்கிறாரு. மீனா, நான் முதவே சந்தேகப்பட்டேன். பார்லர் அம்மா கிட்ட ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. சீதா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பாக்குதுன்னு சொல்லி பார்லர் அம்மாக்கு தெரியாது போல. அதனால்தான் பார்லர் அம்மா கிறிஷையும் கிறிஷ் பாட்டியையும் பாக்குறதுக்கு இங்க வந்துருச்சு. சீதா எங்க நம்மள்ட்ட சொல்லி மாட்டி விட்டுருவாளோன்னு நினைச்சு அவளுக்கு ஆக்சிடென்ட் பண்ண நினைச்சிருக்காங்க. இந்த பார்லர் அம்மாவை சும்மா விடக்கூடாது மீனா அப்படின்னு சொன்ன உடனே அருண் சொல்றாரு. இந்த லேடி உங்களுக்கு ரிலேட்டிவ் தானே? இவங்களுக்கும் சிட்டின்ற ஒரு ஆளுக்கும் பணம் சம்பந்தமா குடுக்கல் வாங்கல் இருக்கு. இங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை எல்லாம் வந்திருக்கு. இந்த தினேஷ்ங்கிறவன் சிட்டி கிட்ட தான் வேலை பாக்குறான் அப்படின்னு எல்லா விவரத்தையும் எடுத்து சொல்லிடுறாங்க. முத்து அண்ணாமலைக்கு போன் பண்ணி, நீ அந்த ஸ்கூல்ல தானே வேலை பாக்குற, கிறிஷும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறான், கிறிஷோட அம்மா யாருன்னு தெளிவா பாத்துட்டு வந்து சொல்லுப்பா. பார்லர் அம்மாவை பத்திய பெரிய பெரிய ரகசியங்கள்லாம் வெளியில வரப்போகுதுப்பா, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு முத்து சொல்லிட்டு முத்து மீனா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. முத்து வீட்டுக்கு போன உடனே, பார்லர்மா இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தினேஷோட போட்டோவை காமிச்சு கேக்குறாரு முத்து. ரோஹிணி, இவன் போட்டோவா? இவன் கிட்ட எப்படி கிடைச்சிச்சு? என்ன ஏதாவது பிரச்சனையோ, மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் வாங்கி பாக்குறாங்க. யாருக்குமே தெரியல. முத்து சொல்றாரு, அதெல்லாம் பார்லர் அம்மாக்கு தெரிஞ்சவங்க தான். பார்லர் அம்மா, இவனை தெரியலையா உனக்கு? இவனோட ஜாதகமே என்கிட்ட இருக்கு. இவன் இப்ப போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான். அருணை ஆக்சிடென்ட் பண்ணுனா சும்மா விட்டுருவானா? போலீஸ் வண்டியை இடிச்சிட்டு போனா சும்மா விட்டுருவாங்களா? என்ன பார்லர் அம்மா, திட்டம் போட்டு கொடுத்தியே, அத பக்காவா கொடுக்க வேண்டாம்? சீதா தனியா போகும்போது ஆக்சிடென்ட் பண்ண சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு முத்து கேக்குறாரு. அண்ணாமலை உடனே, என்னடா என்ன சொல்ற? சீதா பார்லர் அம்மாவை பத்திய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சீதாவை ஆக்சிடென்ட் பண்ணணும்னு பார்லர் அம்மா இந்த ரவுடி பையில திட்டம் போட்டு வர சொல்லிருக்காங்க. அவன் இப்ப தொக்கா மாட்டி பார்லர் அம்மாவை மாட்ட வச்சுட்டான். அந்த கிறிஷும் கிறிஷ் பாட்டியும் இந்த பார்லர் அம்மாக்கு சொந்தக்காரங்க தான் அப்படின்னு முத்து சொன்ன உடனே விஜயா, என்ன ரோஹிணி என்ன? ஐயோ, இந்த பார்லர் அம்மா பேரு ரோஹிணி எல்லாம் கிடையாது, இவங்க உண்மையான பேரு கல்யாணியா. பார்லரம்மா, உன்னோட ஆதார் கார்டு முதற்கொண்டு எடுத்தாச்சு. நீ வசமா மாட்டிக்கிட்ட. சின்ன விஷயம்னு நினைச்சு வேலை செஞ்சில, இப்ப நீ முழுசா மாட்டிக்கிட்ட பார்லரம்மா. சீதா பார்த்தா அவ சொல்ல மறந்து கூட விட்டுருக்கலாம். சொல்லியிருந்தா கூட அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆனா நீ என்னமோ திட்டம் போடுறோன்னு சொல்லி நீயே வலையில வந்து மாட்டிக்கிட்ட பார்லரம்மா அப்படின்னு முத்து ரோஹிணிய வச்சு வாங்குறாரு. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.